கருத்தரிப்பதில் பிரச்சனையா? நோவா ஐவிஎஃப் இன் இந்த ஃபெஸ்டிவ் சீசனை பயன்படுத்தி ரூபாய் 15,000 வரை ஸ்பெஷல் ஆஃபராக பெற்றிடுங்கள். ஜீரியாட்ரிக்ஸ் அப்படின்னு வந்தாலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு மறந்து போயிடுது. முதல் விஷயங்கள், அவங்க உட்கார்ற சோஃபா, அவங்க யூஸ் பண்ற மெத்தைகள், அவங்களோட காட், இதோட ஆங்கிள் டோ மூவ்மெண்ட்ஸை பண்ணணும். இது காலோட வீக்கத்தை குறைக்கும். ஏன்னா காஃப் மசில். இப்ப பேலன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க கட்டாய எக்ஸசைசஸ் பண்ண வேண்டியது இருக்கும். எக்ஸசைஸ் பண்றதுன்னா அதிக அன்பு காட்டுறோன்ற பேர்ல அவங்களோட வேலைகளை அவங்கள செய்ய விடாம தடுக்கிறது, அவங்க உடம்பை என்னெல்லாம் செஞ்சு அதை ஸ்ட்ராங் ஆக்க முடியும்னு கொடுக்கறதா நீங்க அவங்களுக்கு செய்யற நல்ல விஷயம். 80 வயசுலயும் நீங்க ஜிம்முக்கு போகலாம், 80 வயசுலயும் நீங்க வெயிட் லிஃப்டிங் பண்ணலாம். பட் யூ ஹேவ் டு. ஸோ இப்போ நம்ம வீட்டில் கொஞ்சம் வயசில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக வீடை நம்ம சேஃப்டி பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதாவது குழந்தைங்க இருக்கும் போது நம்ம அவங்க எங்கேயும் போய் முட்டிக்காமல் இருக்கிறதுக்காக அந்த கார்னர்ஸ் எல்லாம் பிளண்ட் பண்ணுவோம், எங்கே பார்த்தாலும் கொஞ்சம் குஷன்ஸ் வைப்போம், கட்டில் கொஞ்சம் இறக்கமாக வைப்போம், இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவோம். அதே மாதிரி வயசானவங்க இருக்கும் போது எந்தெந்த மாதிரிலாம் நம்ம சேஃப்டி மெஷர்ஸ் வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும்? முதல் விஷயங்கள், அவங்க உட்கார்ற சோஃபா, அவங்க யூஸ் பண்ற மெத்தைகள், அவங்களோட காட், இதோட ஹைட் ரொம்ப முக்கியம். ஸோ அவங்களுக்கு ரொம்ப தாழ்வாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஒசரமாகவும் இருக்கக்கூடாது. அவங்க உட்கார்ந்து எழுந்திருக்கிற அளவில் இருக்கிற சோஃபா குஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுங்க. புதையிற மாதிரியான குஷன்ஸை யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்ல இல்லை இரும்புல ஃபர்மா இருக்க சேரை முதல்ல அவங்களுக்கு கொடுங்க. செகண்ட், அவங்களுக்கு கீழே வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்டூல், ரொம்ப நேரம் காலை தொங்க போட்டு விடாம இருக்கிறதுக்காக கொஞ்சம் காலை ஒசத்தி வச்சுக்கிறதுக்கான ஸ்டூல் கொடுங்க. ஆங்கிள் டோ மூவ்மெண்ட்ஸை பண்ணணும். இது காலோட வீக்கத்தை குறைக்கும். ஏன்னா காஃப் மசில்ஸ் எல்லாம் வீக் ஆயிருக்கும், திரும்பி ரத்தம் மேலே அவங்களுக்கு ஹார்ட் நோக்கி போறதுக்கு கம்மியாகும். அப்போ காலெல்லாம் வீக்கம் வரும். ஸோ அதுக்கு உங்க காலை லேசாக தூக்கி வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஸ்டூல் வச்சு ஒரு சேரை கொடுங்க. செகண்ட் விஷயம், அவங்க பிடிச்சு வீட்டுக்குள்ள நடக்கிறதுக்கான ஹேண்ட் ரெயில்ஸ், செவுத்துலலாம் அவங்க கை வச்சு நடக்கிறதுக்கோ இல்லை எந்த ஜாமான்களும் இல்லாமோ ஒரு ஹேண்ட் ரெயில் போட்டு வச்சிங்கன்னா அவங்க கீழே விடாமல் அதை பிடிச்சிட்டு நடக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் குளிக்க போகும்போது உங்களோட பாத்ரூமில் ஃபர்மான மேட்ரஸ், ஆன்டி ஸ்லிப்பரி மேட் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா காலில் பாத்ரூமில் வழுக்காமல் இருப்பாங்க. கிளாசெட்டில் உட்காந்து எழுந்திரிக்கும் போது கைப்பிடி பிடிச்சு வச்சிங்கன்னா அதை பிடிச்சு எழுந்திருக்கிறதுக்கு அவங்களுக்கு உதவும். பாத்ரூம்லையும் ஃபுல்லாக எல்லா சைட்லையும் நீங்கள் ஹேண்ட் ரெயில் போட்டு வச்சிங்கன்னா அவங்க உட்காந்து குளிக்கும் போதோ குளிச்சுட்டு எழுந்திரிக்கிறதுக்கோ ஷவருக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட காட் மேட்ரஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது புதையிற மாதிரியான மேட்ரஸ் இல்லாமல் ரொம்ப ஃபர்மாக இருக்கிற மேட்ரஸ், அவங்களோட காலை மடக்கி உட்கார அளவுக்கு இருக்கிற ஒரு கட்டில நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அவங்க படுத்து எழுந்திருக்கிறது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பார்த்துக்கோங்க. படி ஏறும்போது ஹேண்ட் ரெயில் இருக்கான்னு பாருங்க, இல்லைன்னா ஒரு சின்னதாக ரேம் போட்டு கொடுங்க, அதை போட்டு அவங்க ஏறிக்கிட்டோம். இப்போ வயசானவங்களை நீங்கள் காருக்குள்ளே எடுத்துகிட்டு போகும்போது அவங்களால காலை வச்சு உடம்ப திருப்பி உட்காந்துட்டு காலை எடுத்துகிட்டு போகிற மாதிரியான காரோட ஹைட்டை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ரொம்ப உசரமான இருக்க காருக்குள்ள அவங்களோட ஆக்சசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும், அதில் அவங்க ஏறி உட்கார்றது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட உடம்ப திருப்பி இடுப்பை வச்சு கால் எடுத்து உள்ளே போய் உட்கார்ற மாதிரியான காரை யூஸ் பண்ணி போனீங்கன்னா அவங்களோட டிராவலும் கம்யூட்டிங்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஜீரியாட்ரிக்ஸ் அப்படின்னு வந்தாலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு மறந்து போயிடுது. இங்கே தான் என்னோட மூக்கு கண்ணாடி வச்சேன், எங்கேயோ காணாமல் போயிடுச்சுப்பா. இங்கே தான் இந்த படிச்சுட்டு நியூஸ் பேப்பர் வச்சேன், ஆனால் எங்கே வச்சேன் ஞாபகம் இல்லை. அங்கே தான் இருக்கு, ஆனால் அவங்களுக்கு அது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக மறந்துடுது. அண்ட் அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியல ரொம்ப நேரம், அப்படின்றது ஒரு பெரிய கன்சர்னாக இருக்கு. அதுக்கு திங்ஸ் டு டூன்னு நம்ம எல்லாரும் ஒரு புக்கு பார்த்துருப்போம், ஒரு நோட் வச்சுருப்போம், ஒரு டைரி மாதிரி. ஸோ இன்னைக்கு தேதியில் என்னென்ன பண்ணணும், யாரெல்லாம் பார்க்கணும், என்ன மீட்டிங்ஸ் இருக்குன்னு ஒரு அரேஞ்ச் பண்ணி வச்சுப்போம்ல, அந்த மாதிரியான திங்ஸ் டு டூ ஃபார் த டேன்னு சொல்லிட்டு ஒரு கிட்டு கொடுத்துடணும். காலையில் எழுந்திரிச்ச உடனே அவங்க இதெல்லாம் பண்ணணும், இத்தனை மணிக்கு மாத்திரை போடணும்னாலும் அத்தனை மணிக்கு மாத்திரை போடுறது, சாப்பிட்றது, நடக்கிறது, தூங்குறது, அதுக்குன்னு ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு கொடுத்துடணும். அது எல்லாமே டிக் போட வைக்கணும். இது அவங்களோட ஞாபக சக்தியும் அதிகப்படுத்தும், அவங்கள ஒரு பழக்கத்துக்குள்ளேயும் கொண்டுட்டு வரும். ஸோ இதை செய்யும்போது மெமரியும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். நம்பரிங் பண்ணாலே மெமரி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதுல முக்கியமான விஷயம் திங்ஸ் டு டூவை நீங்க நம்பர் பண்றது தான். காலைல 6ல இருந்து நீங்க ராத்திரி 6 சாயந்தரம் 6 வரைக்கும் நீங்க போட்டீங்கனாலே அதுல உங்களோட நம்பரிங் சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகும், மெமரியும் இம்ப்ரூவ் ஆகும். முக்கியமான விஷயம். ஸோ இதுதான் மெமரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது. பேலன்ஸ்ல ஏதாவது அவங்களுக்கு டேக் கேர் பண்ணிக்க வேண்டியும். இப்போ பேலன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க கட்டாய எக்ஸசைசஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ எக்ஸசைஸ் பண்றதுனா ஸ்பெசிஃபிக் எக்ஸசைசஸ் இருக்கு. இப்போ நான் ஒத்த காலில் நிற்கிறது, ஒத்த காலில் நின்றுட்டு நான் எப்படி உடம்ப நகர்த்துறது, என் கையை எப்படி நான் ரீச் பண்றது. இப்போ நான் ஒத்த கால்னு சொன்னாலே நீங்க மாடிப்படி ஏறும் போது ஒரு கால் தான் நிற்கும், ஒரு கால் இல்லாம இன்னொரு காலில் நீங்க ஏறுவீங்க. அப்போ ஒரு கால் அந்த இடத்துலையும் இன்னொரு காலை நீங்க தூக்குவீங்க.
அப்ப தூக்கவும் செய்யும், கையையும் பிடிச்சிருக்கும். இது எல்லாமே பேலன்ஸ். ஸோ இதுல ஏதாவது கஷ்டங்கள் இருக்கு, இதுல ஏதாவது ஒரு பேலன்ஸ் இல்லைனா தான் நீங்க படிக்கட்டுல ஏறும்போது விழுறது, இடிச்சுப்பீங்க, முட்டி இடிச்சுக்கும், ஸ்லிப் ஆகிறது, இதெல்லாமே அந்த பேலன்ஸ் குறையுது. ஸோ அப்போ ஒரு காலை நிற்கும் போது உங்களோட உடம்பு அசைக்க முடியும், 2 காலையும் நிற்கும் போது எதுவும் நீங்க விழாம செய்ய முடியும்னா உங்களோட பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கான ஸ்பெசிஃபிக் எக்ஸசைசஸ் இருக்கு. பெரும்பாலும் வந்துட்டு நம்ம அப்பா அம்மா மேல இருக்கிற அந்த அக்கறையில வந்து அவங்கள நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வேண்டாம் வேண்டாம், 3 மாடி நீங்க ஏறாதீங்க, நீங்க லிஃப்ட்ல வந்துருங்க, உங்களுக்கு லிஃப்ட் தான் கரெக்டா இருக்கும், உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்ல நாங்க ரூம் போட்டிருக்கோம், நீங்க அங்க இருந்துக்கோங்க, இல்ல நீங்க வந்துட்டு இவ்வளவு தூரம்லாம் வந்து வர வேண்டாம், உங்களுக்கு நாங்க கார் அரேஞ்ச் பண்ணிடுறோம். அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய சொகுசு ஏற்படுத்தி கொடுக்குறோன்ற விதத்துல அவங்கள நிறைய முடக்குறோம் அப்படின்றதுதான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா அவங்களுக்கு இருக்கிற கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்துட்டு ரொம்ப பூஸ்டட் அப்பா இருக்கும். நான் உன்னோட அப்பா, எனக்கு தெரியும், என்னால முடியும், நான் பண்ணுவேன் அப்படின்னு தான் அவங்க இருப்பாங்க. இதுல எது கரெக்டானது மேம்? அவங்கள வந்துட்டு நீங்க பண்ணலாம் அப்படின்னு நம்பி விடுறதுக்கும் ஒரு பிள்ளையா பயமா இருக்கும். ஆனா அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலை பார்த்தா நம்ம அவங்கள முடக்குறோமோ அப்படின்னு ஒரு சைட்ல தோணும். எது கரெக்டா இருக்கும்? இப்ப இதுல இண்டிபெண்டன்சி, செமி இண்டிபெண்டன்சி, டிபெண்டன்சி, இந்த மாதிரி 3 கேட்டகரி ஆக்கிப்போம். இப்ப இண்டிபெண்டா என்னால எல்லா வேலையும் செய்ய முடியும்னு ஒருத்தர் நம்புறாருன்னா அவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். என்ன விஷயங்கள்ல அவரால் பண்ண முடியலையோ, அவர் பண்ண தயாரா இருக்காருன்னா அவர் பண்ண வைக்கிறதுக்கான வேலையை செஞ்சு ஒருத்தரை இண்டிபெண்டா ஆக்கணும். செமி இண்டிபெண்டா இருக்காங்க, இப்ப சில நேரம் ஒரு ஏஜ் ஆகும்போது நிஜமாவே முட்டு வலி இருக்கும், அவங்களால 3 மாடி ஏறவே முடியாது, ஆனா மனசுக்குள்ள படி ஏறணும்ன்ற ஆசை இருக்கும். அப்ப அவங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுத்து அவங்க ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறமா முதல்ல ஒரு 10 படி ஏறட்டும், அடுத்து ஒரு 10 படி அசஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அவங்க லிஃப்ட்ல கூட்டு போய்க்கோங்க. இதெல்லாம் செமி இண்டிபெண்டன்சில வந்து. செமி இண்டிபெண்டன்சி வந்தாச்சுனாலே ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. ஸோ அப்ப நீங்க அதை கேட்டகரைஸ் பண்றதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாரையுமே டிபெண்ட் பண்ணி தான் வாழ்வாங்க. இதில் நீங்க இப்ப கேட்டீங்க இல்லையா, இப்ப அவங்கள முடக்குறோமா நம்மன்னு சொல்லிட்டு. ஸோ பேம்பர் பண்றீங்க. இப்போ உங்களால அதிக அன்பு காட்டுறோன்ற பேர்ல அவங்களோட வேலைகளை அவங்கள செய்ய விடாம தடுக்கிறது, அவங்க உடம்பை என்னெல்லாம் செஞ்சு அதை ஸ்ட்ராங் ஆக்க முடியும்னு கொடுக்கறதா நீங்க அவங்களுக்கு செய்யற நல்ல விஷயம். ஸோ அவங்கள பெட்டர் ஆக்குனீங்கன்னா தான் உங்களோட லைஃப் ஈஸியா இருக்கும். முதல் விஷயம், உங்க அப்பா ஸ்ட்ராங்கா இருந்தாருன்னா எங்க அப்பா நடந்து வருவாருன்னு சொல்லுவீங்க. இல்லப்பா, நான் இப்ப எனக்கு பர்மிஷன் வேணும், நான் என் அப்பாவை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஸோ உங்க அப்பாவை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கான வேலைகளை நீங்க செய்யுங்க, அப்பாவை கூட்டிட்டு வரதுக்கான வேலை செய்யாதீங்க. எக்ஸசைஸ் அப்படின்றதும் வந்து இப்போ ஜீரியாட்ரிக்ஸ்ல ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். அண்ட் சில பேர் வந்துட்டு அதை வந்துட்டு வேண்டாம் ஸ்டாப் பண்றவங்களும் இருக்காங்க. 50 இயர்ஸ் வரைக்கும் நான் ஜிம் போனேன், இப்போ நான் பேரும் பேத்திலாம் பார்த்துட்டேன்ப்பா, நான் வீட்டோட இருந்துட போறேன் அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் ஒரு பக்கம். இல்ல இப்பதான் நான் வந்து என் ரிட்டையர்மெண்ட் லைஃப் என்ஜாய் பண்றேன், எனக்கு வந்து ஃபிட்னஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் ஒரு பக்கம். எது வந்துட்டு கஷ்டமா இருக்கும், எது ஈஸியா இருக்கும், எது பண்ணலாம், எது பண்ணக்கூடாது? எக்ஸசைஸ் பண்றதுக்கு ஏஜ் வரே கிடையாதுங்க. உங்க உடம்புக்கு என்ன எக்ஸசைசஸ் தேவையோ அந்த எக்ஸசைசஸ் நீங்க பண்ணணும். முதல் விஷயம், பக்கத்துல இருக்கவங்க நிறைய பண்றாங்கன்றதுக்காக நம்ம பண்ணக்கூடாது. என் உடம்புக்கு இன்னைக்கு இந்த எக்ஸசைஸ் தேவை, இந்த எக்ஸசைசஸ் தான் என் உடம்பு செய்யும் அப்படின்றத நீங்க ஒரு அசம்ஷனுக்குள்ள முதல்ல போயிடுங்க. அது கரெக்ட் தானான்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்குங்க. அந்த ஒப்பீனியன் வாங்கினதுக்கு அப்புறமா எக்ஸசைசஸ் கிரேட் பண்ணுங்க. இன்னைக்கு நான் 5 கவுண்ட் எக்ஸசைஸ் பண்ணேன், நாளைக்கு நான் 10 கவுண்ட் எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஒரே நாளே நான் எல்லாத்தையும் பண்ண மாட்டேன், படிப்படியா எக்ஸசைசஸை இம்ப்ரூவ் பண்ணுவேன். இப்ப இன்னைக்கு எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு, இப்பதான் நான் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கணுமா? அதுல எந்த கொஸ்டினும் வேண்டாம், தாராளமா பண்ண ஆரம்பிக்கலாம். 80 வயசுலயும் நீங்க ஜிம்முக்கு போகலாம், 80 வயசுலயும் நீங்க ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் பண்ணலாம், 80 வயசுலயும் நீங்க வெயிட் லிஃப்டிங் பண்ணலாம், 80 வயசுல நீங்க டெட் லிஃப்டும் பண்ணலாம். பட் you have to know, you have to get it from the right person, learn it from the right person, do it in a right way. இன்ஜுரிஸ் வராம எல்லா எக்ஸசைஸுமே பண்ணலாம். அது எப்படி பண்றதுன்றதை கத்துக்கிட்டு பண்ணணும். கண்டிப்பா. இன்னைக்கு வந்து ஜீரியாட்ரிக்ஸ் பத்தியும் ஒரு 50-60 வயசுக்கு மேல இருக்க முதியோர்கள் எந்த மாதிரிலாம் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணலாம், எப்படிலாம் பண்ணா அவங்களுக்கு வந்துட்டு அது பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படின்னு நீங்க நிறைய விஷயம் எங்களுக்கு சொல்லி காமிச்சிங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். ஒரு வருடமாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா ஐவிஎஃப் இந்த ஃபெஸ்டிவ் சீசனை பயன்படுத்தி ரெஜிஸ்ட்ரேஷன், கன்சல்டன்ட், அல்ட்ராசவுண்ட், செமன் அனாலிசிஸ் முதலான மொத்த சேவைகளுக்கு ரூபாய் 15,000 வரை ஸ்பெஷல் ஆஃபராக பெற்றிடுங்கள்.